அண்ணா அண்ணா தெற்கு தெரு போகணும். ம். தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லியா சார், சண்முக வீடு பூட்டி இருக்கு சார். கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். என்ன பண்ணலாம்? அந்த பூட்டு பக்கத்து உட்காந்துருந்த ஆர்த்தியது நமக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் சார். இல்லை சார், நான் அப்படி சொல்ல சார். யோ, அந்த சண்முகம் வட்டியோட சேர்த்து 25,000 ரூபாய் நமக்கு தரணும். 6 மாசமா எஸ்கேப் ஆட்டு போல இருக்கு. அது கலெக்ட் பண்ணாம இங்க வராது. ஓகே சார். அப்புறம் உனக்கு இன்னைக்கு சேலரி கிரெடிட் ஆயிடும். அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் வேலை பாரு. இந்த டார்கெட் முடிச்சாதான் உனக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவேன் சார். சார், அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்னது? ஸ்வேதா இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்காங்களா சார்? இதோ பாரு தம்பி, ரொம்ப நாளா உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், உருப்பற்ற வேலையை பாரு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஸ்வேதாக்கு என்கேஜ்மெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேலையை பாரு. முக்கியமா அந்த சண்முகத்தை விட்டுறாது. ஃபோன். ஃபேமிலி நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கல. அவங்களெல்லாம் மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாதுடா. மீறி பண்ணால் கண்டிப்பாக ஏதாச்சும் தப்பாக முடிவெடுத்துருவாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஸ்வேதா, எனக்கு கூட புரியல ஸ்வேதா. இப்போ என்ன திடீர்னு உனக்கு வேற என்கேஜ்மெண்ட்னு சொல்றாங்க? உண்மையா?
என்னப்பா? இங்கே பக்கத்தில் டீ கடை ஏதாவது இருக்குமா? நேராக போனீங்கன்னா ஒரு பாலம் வரும், அது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு தம்பி. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஆ. அண்ணே, மொபைல் சார்ஜ் போடணும். போட்டுங்க தம்பி. டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? ஒரு டீண்ணா. மாசம் மாசம் இதே வேலையா போச்சு உனக்கு. காசு வாங்கினா கட்ட தெரியாது. மச்சான், ஸ்வேதா என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா. லாக் பண்ணிட்டா. இது இப்படிதான் முடியும் எனக்கு அப்பயே தெரியும் மச்சி. அவள் ஒன்றும் லவ் எல்லாம் பண்ணல. நீ தான் அதுக்குள்ள கல்யாணம் அது இதுன்னு சும்மா. இன்னைக்கு அவளுக்கு என்கேஜ்மெண்ட்டா தெரியுமா? அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மச்சி. ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது. அது எப்படி மச்சான் என்ன தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு? சரி, நான் கஸ்டமர் கலெக்ஷன் வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். பாய். பெருசு ஒரு குவார்ட்டர். இன்னைக்குமா? இந்தா என்ஜாய். தம்பி டீ. அண்ணா, டீ வேணாம், சரக்கு வேணும். பிராந்தி கோட்டை தான் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, கொடுங்க. நம்மகிட்ட எப்பயுமே பிளாக்ல கிடைக்கும் தம்பி. மார்க்கெட் விலையை விட 50 ரூபா எக்ஸ்ட்ரா. எவ்வளோ நாளும் பரவாயில்லண்ணே. அப்படியே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. எவ்வளோண்ணே ஆச்சு? சரக்கு 200, வாட்டர் பாட்டில் 20, சிப்ஸு 10 ரூபா, டீக்கு ஒரு 15, சார்ஜ் போட்டோக்கு ஒரு 25, மொத்தம் 350 ரூபா தம்பி. சரிண்ணே. ஆயிடுச்சுண்ணே. ஓகே தம்பி. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு தம்பி. அடிக்கடி நம்ம கடைக்கு வந்துட்டு போங்க. சரிண்ணே. டெய்லி இப்படி ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சிக்கிறான்.
இதோ வந்துட்டேன் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன். தம்பி, இந்த கண்ணுக்குட்டியை பார்த்துங்க, இதா வாரேன். தம்பி, என்ன? இது தரேன் தாயே. தம்பி, மறுபடியும் என்ன? யோ பெருசு, என்னையா அது? ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி லவ் ஃபெயிலியரா? பசங்க விட்டுட்டாங்களா? வீட்டை விட்டே துரத்திட்டாங்களா? போன வருஷம் விவசாய கடன் வாங்கினேன். மழை இல்லாம ரொம்ப நஷ்டமாயி போச்சு. வட்டியும் முதலும் ஏறி போச்சு. பேங்க்ல இருந்து போன் மேல போன் போட்டு என்னை மிரட்டுதாங்க. இன்னைக்கு எப்படியும் என் வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்க பேரு? சண்முகம். ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன்.
சொல்லியா என்ன இன்னும் சண்முகம் கிடைக்கலையா? இல்லை சார், கண்டுபிடிச்சிட்டேன். மணி ஃபுல்லி ரெக்கவர் சார். வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். யோ சூப்பர்யா, பரவாயில்ல. நீ வயசான நினச்சேன். குட் ஜாப். தேங்க்யூ சார். ஐயா, நான் பேங்க்லேருந்து தான் வரேன். உங்களை பார்க்க தான். பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட கடனை வசூல் பண்ண வரல. கவர்மெண்ட்டு உங்க கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை சொல்ல தான் வந்தேன். நிஜமாவா? ஆமா, காலையில இருந்து உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். தம்பி, இங்க கட்டிருந்த கண்ணுக்குட்டிய காங்கல, என் கண்ணுக்குட்டிய கயிறு ஏன் இப்படி மாட்டி இருக்கு?